நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல், வெல்கம் டு அனதர் vlog. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பராக ரெடி ஆகிட்டு திடீர்னு என்ன சொக்காவே இல்லையா, போட்ட சொக்காவே போட்டுக்கிறேன். சடனாக ஒரு பிளான் போட்டு எங்கள் சின்னம்மா ஒரு தெய்வீகமான ஸ்தலத்துக்கு போகலாம், ரெடி ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இமீடியட்டாக ரெடியாகி ஃபாஸ்ட்டாக கிளம்புறோம். எந்த இடம் என்ன ஏதுன்னு எனக்கு தெரில. எங்கள் சின்னம்மா கிட்ட போய் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு எங்கே போகிறோம், எப்படி போகிறோம் அப்படின்னாலாம் உங்களுக்கு க்ளீனாக காமிக்கிறேன். மா வெளியே போயிட்டு வரமா? பாய்மா, அசர் பண்ண பாய். டேய் மகனே, பை 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 போய் 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 போய். அங்காள் கிளம்பலாமா அங்காள்? ஒரு வழியா கோயிலுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. தாய், இது எந்த கோயிலுன்னு தெரியல, நீ ஒரு வாட்டி சொல்லு. காளி கோயிலா? ஒஸ்கோட்டை காளி கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் சின்னம்மா வாடா அப்படியே கிளம்பியானோடனே சடார்னு ரெடியாகி வந்துட்டேன். எந்த லொக்கேஷன் கூட சரியா தரல. 45 நிமிஷத்துல கோயிலுக்கு போய் சேரலாம் சொன்னாங்க. நாளைக்கு என்ன வேலைக்கு போனா வெளியே போன்னு சொல்லுவாங்களோ, இல்லை உள்ளே கூப்பிட்டுக்க மாட்டாங்களோ, என்னதான் நடக்கும் எனக்கே தெரியலங்க. வர்றதுக்கே 1 மணி ஆயிடுச்சு, போறதுக்கு சாயங்காலம் ஆயிரும். இப்பவே இடுப்பு வேற வலிக்குது. எவ்வளோ நல்லா இருக்கு. கும்பிட்டுக்கோங்க. நீங்கள் இங்கே வந்து எது ஆகணும், இப்படி ஆகணும், இது ஒரு விஷயம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வேண்டி இங்கே காய் கட்டிட்டு போனீங்கன்னா எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகணும். முதல்ல பிரசாதம் சாப்பிடலான்னு நாங்கள் இங்கே வந்து லைனில் உட்காந்துருக்குறோம். வேண்டுதலா? என்ன வேண்டிக்கிறோமோ அது நிறைய காய் கட்ட நிறைய
3 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு ஒரு வாட்டி வேண்டிக்கிற மாதிரி. 5 வருஷம் 5 வாரம் கட்டலாம் 9 வாரம் கட்டலாம். அப்படி 3 வாரத்துக்கு பாதி பாக வேலை ஆகி போகும். 5 வாரம் கட்டினா அது சக்ஸஸ் தான். மதர்ஸ் டேக்கு வந்து நான் இந்த சேனல் ஓனருக்கு வந்து நான் எதுவுமே கிஃப்ட் கொடுக்கல. சோமு தெரியல எல்லாருக்கும். சோமு எதுவும் கொடுக்கல, டைம் கிடைக்கல. இந்த கோயிலில் கடவுளோட ஆசீர்வாதத்தோட இந்த சேனல் நல்ல அவங்க ஆசீர்வாதத்தோட முன்னேறட்டும்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுப்பாரு. கடவுளோட ஆசீர்வாதத்தோட அவனுக்கு நான் கொடுக்குறேன். ஆசீர்வாதம் தேங்க்யூ பண்ணு. வெல்கம். அதுக்கு வெயில் அடிக்க கூடாது, சில்லுன்னு இருக்கும். சில்லுன்னு இருக்கு, மோட்டாவா இருக்கு இலை, அதனால தய. ஆனா இது காஞ்சனா படத்துல வர்ற மாதிரியே இருக்குது இல்லையா மரம்? ஆமா. சரி நண்பர்களே, கோயிலிருந்து நாங்கள் வெளியே வந்துட்டோம். வர்ற வழியில் எங்கே பாருங்கள் பூக்கோசு. அப்புறம் இந்த மரம் ஒன்று பார்த்தோம். மரத்துக்கு கீழே வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடலான்னு தோணுச்சு, அதனால் இங்கே நிப்பாட்டியிருக்கோம். மரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. இதெல்லாம் இலை வந்து நடுவில் வரும். பூ இல்லையாமா, இது மொட்டைக்கோசாமா. சரி வாங்க, இங்கே உட்காந்து ஃப்ரூட்ஸ் எனக்கு கிளம்பலாம். நல்லா இருந்துச்சு. இது வேணுமா, திராட்சை வேணுமா? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது கேட்டு சாப்பிடு. வேண்டாம் வேண்டாம்னா வேலைக்கு லீவ் போட்டு 1 மணிக்குள்ளே வீட்டில் இருக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. பர்மிஷன் இல்லாமல் நான் வேலைக்கு லீவும் போட்டு வந்துட்டேன். நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு வீட்டில் சோறு சாப்பிடுவனோ இல்லை இதே மாதிரி நான் ஒண்டியாக உட்காந்து சாப்பிடுவனோ தெரியல. இல்லை இல்லை அவ்வளோதான். ஆமாட்டிங்குது. நீ ஒரு ட்ரை பண்ணிருப்பான், எல்லாம் ட்ரை பண்ண. பத்திரத்தாய குழந்தைங்க வித்தை காட்டுறான் பையன். எல்லாரும் கை தட்டுங்க. ராஜுக்கு சாமி நட்சத்திரா கை தட்டு. வண்டி வருது, சைடில் வா. ராஜுக்கும் மந்திரவாதி வயாசம் போட வைக்கிறா இல்லையா, இங்கதான் கூட்டிட்டு வந்து அவனுக்கு எடுக்க வேண்டியது தலைகீழ தூக்க போடுற. அப்புறம் இன்றைக்கான விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்றைக்கான விலாக் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க. கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இங்கே கோயிலுக்கு வரலாம் பரவாயில்ல, உட்காந்த இடத்துலேருந்து நான் தெய்வமும் காமிச்சிருப்பேன். உட்காந்த இடத்துலேருந்து கும்பிட்டுங்க. அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான விலாகில் சந்திக்கலாம். அன்டில் தென் வாழ்க்கை வளமுடன். உங்கள் சோம். டாட்டா, பை பாய்.